வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் மியூசிக் பார்த்தோம் அப்படின்னா, டிடிஹெச்ல எப்ப வரும்? அடுத்து டிடிஹெச்ல ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதாவது சன் அவுட்டேஜ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ இது 2யும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிடிஹெச்ல எப்ப விஜய் மியூசிக் சேனல் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஏர்டெல் டாடா ஸ்கை மட்டும் தான் ஒரு சில அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, வித்தின் 1 வீக்குக்குள்ள உங்களுக்கு வந்துரும். அப்படி இல்லைனாலும் அதுக்குள்ள வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. டெஸ்டிங் மாரி போயிட்டுருக்கு. உங்களுக்கு சேனல் எதுவும் தெரியாது. ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டாடா ஸ்கை இதே தான் சொல்றாங்க. வீடியோகான் சன் டைரக்ட் பார்த்தோம் அப்படின்னா, அத பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே நம்ம சைடு இல்ல. அது சன் டைரக்ட்னு சொல்லவே தேவையில்ல. அவங்க பார்த்தோம் அப்படின்னா, லேட்டா எடுக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க எந்த அப்டேட்டுமே இன்னும் இல்ல. வந்தா உங்க மொபைல் நம்பருக்கு இன்டிமேட் பண்றோம் அப்படின்னு வீடியோகான் தரப்புல சொல்றாங்க. வீடியோகானுக்கு இதுக்குன்னே ஒரு சில இது கேட்கறாங்க. அதாவது உங்க மெயில் ஐடி, மொபைல் நம்பர் குடுங்க. நாங்க வந்து ஃபீட்பேக் எடுத்து சென்ட் பண்றோம். உங்களுக்கு விஜய் மியூசிக் சேனல் வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்படின்னு ஒரு அப்டேட் குடுக்குறாங்க. ஆனா சன் டைரக்ட் தரப்புல இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல அந்த சேனல பத்தி. வந்தா கண்டிப்பா இன்டிமேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வித்தின் 1 வீக்குக்குள்ள உங்களுக்கு ஏர்டெல், டிடிஹெச், டாடா ஸ்கைல வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த விஜய் மியூசிக்க பத்தின ஒரு சில அப்டேட்டு. ஸோ வேற எது டிடிஹெச்ல ப்ரோமோ அப்டேட் ஆனாலும் நம்ம Facebook பேஜ்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். நான் Facebook பேஜுடைய லிங்க் இந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னும் எந்த ஒரு டிடிஹெச்சுமே ப்ரோமோ வெளியிடல. ஸோ செகண்ட் ப்ரோமோ பார்த்தோம் அப்படின்னா, விஜய் மியூசிக் வந்து சேனல் தரப்புலருந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, டிடிஹெச்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதாவது சன் அவுட்டேஜ் அப்படின்னு வந்து இந்த மாரி நான் இப்ப இமேஜ்ல காமிக்கிற மாரி உங்க ஸ்க்ரீன்ல வந்து நின்றும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சூரிய கதிர் பார்த்தோம் அப்படின்னா, சேட்டலைட் ஆர்பிட்ல ஃபுல்லா மறைக்கிற மாரி ஒரு நிகழ்வு நடைபெறும். இது பார்த்தோம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். இல்ல அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஸோ ஃபுல்லா சூரிய கதிர் பார்த்தோம் அப்படின்னா, சேட்டலைட்ல மறைக்கிற மாரி ஒரே நேர்கோட்டுல வரும் அப்படிம்பாங்க. ஸோ அத பத்தி நமக்கு அதிக இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ பேசிக்கா இவ்வளோதான். ஸோ அதனால அந்த நேரத்தில பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டிவி ஸ்க்ரீன்ல ஸோ இது மாரி எரர் வந்து நிக்கும். சன் அவுட்டேஜ் அப்படின்னு போட்டு டாடா ஸ்கை, ஏர்டெல்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் ஒரு வாரமா போயிட்டுருக்கு. ஒரு சில நண்பர்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா, 10 நிமிஷம், 1/2 மணி நேரத்தில வந்துருது. ஒரு சில லொக்கேஷன பொறுத்து இந்த ப்ராப்ளம் போகுது. ஒரு சில நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு 3 மணி நேரம், 4 மணி நேரம் இதே மாரி தான் நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதிர்கள் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி வந்துரும். ஸோ இதுக்காக நீங்க டிடிஹெச் டெக்னீஷியன் யாரையும் கூப்பிட தேவையில்ல. நீங்க டிஷ்ஷ எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுவா வந்துரும் உங்களுக்கு. டிவி ஸ்க்ரீன்லயே மெசேஜ் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா சேனலுக்கும் வரதில்ல. மேக்ஸிமம் எஃப்டிஏ சேனலுக்குலாம் வராது. உங்களுக்கு கலைஞர் நெட்வொர்க்கு, செய்தி சேனல் இதுக்கெல்லாம் வராது. பே சேனலுக்கு மட்டும் தான் வருது. எனக்கு தெரிஞ்சு ஆதித்யா டிவில வந்துச்சு போன வாரம். ஏர்டெல் டிடிஹெச்ல. அடுத்து சன் டிவியே நின்னுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 ஹவர் சன் டிவி இந்த எரர்ல தான் நின்னுச்சு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா, அக்டோபர் 13 வரைக்கும் வரும். மேக்ஸிமம் அக்டோபர் 8ஓட முடியுது அப்படிங்கிறாங்க. அடுத்து 13 வரைக்கும் வரும் அப்படின்னு அந்த சேட்டலைட் இது சொல்றாங்க. கருத்து கணிப்பு சொல்றாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா சேனலும் பார்க்கறதுக்கு தடைபடாது. ஒரு சில நேரங்கள்ல இந்த எரர் உங்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் பே பண்ற சேனலுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ யாராவது இந்த எரர் வந்து சரியாயிருச்சுங்களா? இல்ல இன்னும் இப்படியே தான் இருக்கா? இந்த எரர் வந்திருக்கா? வரலையா? அப்படிங்கிறத தயவுசெய்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே. அவ்வளோதான் இந்த விஜய் மியூசிக் பிளஸ் சன் அவுட்டேஜ் இத பத்தின ஒரு சில அப்டேட்டு. வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் என்னுடைய Facebook பேஜ்ல ஜாயின் பண்ணி நீங்க உங்க கேள்விகள கேட்கலாம். ஓகே நம்மள இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.